இல்லம் தேடி வருகின்றோம். ஆனந்தமாய் இறை மனிதம் ஆகிறோம். ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாய் இறை மனிதம் ஆகிறோம். தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார். தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார். அவரின் ஒரு குடும்பமாக கூடுவோம். வருக வருக அன்பிலே, எழுக எழுக அருளிலே, ஒன்றி வாழும் உள்ள உணர்விலே, ஒன்று கலந்திடவே ஆண்டவரின் இல்லம் தேடி வருகின்றோம். ஆனந்தமாய் இறை மனிதம் ஆகிறோம். தந்தன 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 இணைந்து வாழும் மனிதர் நடுவில் இறைவன் எழுகிறார். இதயம் ஒன்றி வேண்டும் போது அருளை பொழிகிறார். இணைந்து வாழும் மனிதர் நடுவில் இறைவன் எழுகிறார். இதயம் ஒன்றி வேண்டும் போது அருளை பொழிகிறார். ஈகம் வாழ்ந்திடும் உயிருக்கெல்லாம் அருளை பொதுமையாக்குவோம். இனிமையான பணிகளாலே உலகை புதியதாக்குவோம். இறைவனாட்சி மலர வேண்டும் மண்ணிலே, இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே. இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் குடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velankani who are watching the same. இன்று தாய் திரு அவை புனித கார்மேல் மாதாவின் திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. அன்னையின் வழியாக நம் அனைவரையும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி பாதுகாத்து ஆசீர்வதித்து நம்முடைய சுமைகளை சுகமாக்க நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய திருக்கரங்களிலே ஒப்புவித்து வேண்டிக் கொள்வோம், மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மாட்சிமிக்க கன்னிமரியாவின் வணக்கத்துக்கு உரிய பரிந்துரை எங்களுக்கு துணை புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவரது பாதுகாவலால் வலிமை பெற்ற நாங்கள் கிறிஸ்து எனும் மலையை வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாக எங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம். மகளே சீயோன் அகமகிழ்ந்து ஆர்ப்பரி, இதோ நான் வருகிறேன், வந்து உன் நடுவில் குடிகொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அந்நாளில் வேற்றினத்தார் பலர் ஆண்டவரிடம் வந்து சேர்வார்கள். அவர்கள் அவருடைய மக்களாய் இருப்பார்கள். அவர் உன் நடுவில் தங்கியிருப்பார். நீங்களும் படைகளின் ஆண்டவரே என்னை உங்களிடம் அனுப்பினார் என்பதை அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் யூதாவை புனித நாட்டில் தமக்குரிய பங்காக உரிமை சொத்தாக்கி கொள்வார். எருசலேமை மீண்டும் சேர்ந்து கொள்வார். மானிடரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவர் திருமுன் அமைதியாயிருங்கள். ஏனெனில் அவர் தம் புனித இடத்திலிருந்து எழுந்தருளினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே நீர் பேறு பெற்றவர். என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே நீர் பேறு பெற்றவர்.
வாக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகின்றார். என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே நீர் பேறு பெற்றவர். மரியே நீர் பேறு பெற்றவர். என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே நீர் பேறு பெற்றவர். மரியே நீர் பேறு பெற்றவர். Alleluia, 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 Alleluia. இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்னையின் அன்பு பக்தர்களே, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அயர்லாந்து நாட்டிலே ஒரு பிரசித்தி பெற்ற கல்லூரி பேராசிரியரும் சிறந்த எழுத்தாளருமான ஜான் மெக்கஹரன் அவர் தன்னுடைய புத்தகத்திலே தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை பகிர்ந்து கொள்கிறார். அவர் அயர்லாந்திலே டூப்ளி நகரத்தில் உள்ள ஹோலி ட்ரினிட்டி காலேஜ் கல்லூரியிலே அவர் பேராசிரியராகவும் அதே நேரத்திலே அங்கே இருக்கின்ற ஒரு விடுதியிலே தங்கி அவர் ஒரு புத்தகத்தை எழுதி கொண்டிருக்கின்றார். அவர் தங்கியிருந்த அந்த அறையை வாரத்துக்கு ஒரு முறை ஒரு பெண் வந்து தூய்மை செய்வார். துப்புரவு பணியில் ஈடுபட்டிருக்கின்ற அந்த பெண்மணி அந்த அறையை சுத்தம் செய்து கொடுப்பார். அவ்வாறு அவர் அந்த பெண் வந்து போகின்ற பொழுது ஒரு நாள் அந்த பெண்ணிடம், அம்மா நீங்கள் அதிகாலையிலே வருகிறீர்களே எப்படி என்று கேட்கிறார். ஆமையா, நான் அதிகாலை 6 மணிக்கே பேருந்தை பிடித்து வந்தால்தான் இங்கு வந்து இந்த அறையை சுத்தம் செய்துவிட்டு மீண்டும் எனது வீட்டுக்கு சென்று என்னுடைய வீட்டு கடமைகளை நிறைவேற்ற வேண்டும், என் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும், மற்ற காரியங்களை எல்லாம் நான் செய்ய வேண்டும். இதோடு வேற நான் மறைக்கல்வி ஆசிரியராக வேற பணியாற்றி கொண்டிருக்கின்றேன், பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி போதித்து கொண்டிருக்கிறேன். ஆக 6 மணிக்கு பேருந்து, இங்கே வந்து தூய்மைப்படுத்துகின்ற பணி, மீண்டும் 7-7:30 மீண்டும் பேருந்து, வீட்டு வேலைகள், பிள்ளைகளை அனுப்பி வைத்தல், மறைக்கல்வி ஆசிரியர் என்று பல பணிகளை நான் ஆற்றுவதால் தான் முன்கூட்டியே வருகிறேன் என்று அவர் சொன்னார். உடனே அந்த எழுத்தாளர் அந்த ஜான் மெக்கஹரன் இதற்கு முன்பு இருந்த இந்த அறையில் இருந்த அந்த பேராசிரியர் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். நிச்சயமாக தெரியும், நான் அவர் இருந்த பொழுது 14 ஆண்டுகளாக
ஓராண்டல்ல ஈராண்டல்ல 14 ஆண்டுகளாக நான் அவரது அறையை நான் சுத்தம் செய்திருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் கூட அவர் என்னிடம் பேசியதில்லை. ஒரு நாள் கூட என்னிடம் அவர் பேசியதில்லை. ஒரே ஒரு முறை அவர் ஓரக்கண்ணால் என்னை பார்த்தார். எனக்கு பேச்சு வரவில்லை. ஆனால் அவரை பார்த்து நான் வணக்கம் சொன்னேன். அதற்கு கூட அவர் பதில் சொல்லவில்லை. அதிலிருந்து நான் அவருக்கு வணக்கம் சொல்வதையே நான் நிறுத்தி கொண்டேன் என்று சொன்னார். அதன் பிறகு அவர் சொன்னதுதான், இங்கு இருக்கின்ற பல பேர் அந்த பேராசிரியரை பற்றி பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். என்னவென்றால், இந்த கல்லூரியிலேயே அவர்தான் மிக சிறந்த அறிவாளி, பேராற்றல் உள்ள, பெருமைக்குரிய, எல்லாரையும் விட மிக சிறப்பான ஒரு பேராசிரியர். ஆனால் தன்னிடம் வந்து பல சுமைகளை சுமந்து பல பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய அறையை தூய்மைப்படுத்துகின்ற அந்த பெண்ணிடத்திலே ஒரு வார்த்தை கூட ஆறுதலாக அவர் அந்த 14 வருடங்களாக பேசியதில்லை. அப்படி என்றால் அந்த பெண்ணினுடைய மனம் எவ்வளவு வேதனை அடைந்திருக்கும் என்ற ஒரு கேள்விக்குறியோடு அந்த நிகழ்ச்சியை அந்த ஜான் மெக்கஹரன் பகிர்ந்து கொள்வார். இந்த பெண்ணை போலத்தான் இங்கு இருக்கின்ற நம்மிலே பலர் ஒரு குடும்ப பெண்ணாக, ஒரு குடும்ப தலைவியாக அல்லது ஒரு குடும்ப தலைவனாக 1000 சுமைகள், 1000 பொறுப்புகள், 1000 கடமைகள், அதே போல் பணி செய்கின்ற இடத்திலே நம்முடைய பணி, அதனால் வருகின்ற சுமைகள், அதனால் வருகின்ற நமக்கு வருகின்ற பல்வேறு பொறுப்புகள். அது மட்டுமல்ல, இந்த தாய் திரு அவையிலே அந்த பெண்மணியை போல இந்த தாய் திரு அவையிலே, இந்த திருச்சபையிலே நான் ஒரு அங்கத்தினராக இருக்கின்றேன். என்னால் என்ன கொடுக்க முடியும்? மறைக்கல்வி ஆசிரியராக பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு இறைவனை பற்றி, இயேசுவை பற்றிய உண்மைகளை விளக்கி சொல்லுகின்ற அந்த பணியை, அதுபோல பல பேர் திரு அவையிலே தங்களுடைய பங்களிப்பை கொடுத்து கொண்டிருக்கின்ற இப்படி ஏராளமான சுமைகளினால் வாடிக்கொண்டிருக்கின்ற யாராக இருந்தாலும் சரி, இன்று இந்த நாளிலே அதிலும் குறிப்பாக தங்களுடைய சுமையை புரிந்து கொள்ளாமல் ஒரு மனிதநேயமற்ற ஒரு சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்மிலே பலர் இருப்பார்கள். அவர்களையெல்லாம் பார்த்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற அற்புதமான வார்த்தை, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவரை எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசுவை விட மிக சிறந்த அறிவாளி இருக்க முடியுமா? இயேசுவை விட மிக சிறந்த ஆசிரியர் இருக்க முடியுமா? ஞானத்தின் ஊற்று, சர்வ வல்லமை படைத்தவர் அவர் சொல்லுகிறார். அவரிடத்திருக்கின்ற அறிவோ, ஆற்றலோ, ஞானமோ, அந்த உயர் சக்தியோ நம்மில் இருக்கின்ற சுமைகளை கண்டுகொள்ளாமல் இருக்க செய்யவில்லை. மாறாக எவ்வளவுதான் அவர் உயர்ந்தவராக, உன்னதராக இருந்தாலும் நம்முடைய சுமைகளை அவருடைய சுமைகளாக அவர் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அந்த நுகம் என்றால் என்ன? நுகத்தடி என்று சொல்வோம். இன்றைய தலைமுறை அந்த நுகத்தடியை ஒரு சில பேர் பார்த்திருக்க கூட மாட்டார்கள். அந்த நுகத்தடி என்றால் என்ன என்று தெரிந்திருக்கக்கூட வாய்ப்பில்லை. நுகத்தடி இயேசுநாதர் வாழ்ந்த காலத்திலே விவசாயிகள் அதிகமாக பயன்படுத்திய ஒரு பொருள். ஏன் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய தேசத்திலும் நம்முடைய தமிழகத்திலும் எல்லா விவசாயிகளும் இந்த நுகத்தடியை பயன்படுத்தினார்கள். ஒரு நீண்ட கட்டை, அந்த கட்டையில் 2 ஓரத்திலும் துளைகள் இட்டு மாட்டினுடைய கழுத்திலை கட்டி அந்த கட்டையிலே ஏற்கலப்பையை பொருத்தி நிலத்தை உழுவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு நுகத்தடி. அது மட்டுமல்ல, ஏற்கலப்பைகளை மட்டுமல்ல, பல விவசாயிகள் அந்த நுகத்தடியில் தான் அந்த அந்த வண்டியையும் கட்டி அந்த மாட்டையும் கட்டி இழுத்து செல்வார்கள். அதுதான் நுகத்தடி. என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அந்த வண்டியாக இருக்கட்டும், அந்த ஏற்கலப்பையாக இருக்கட்டும், அதுதான் நம்முடைய வாழ்க்கை. அதுதான் நம்முடைய வாழ்க்கை. நிலத்தை உழுகின்ற பொழுது எழுகின்ற பாரம், அந்த பாரத்தை தான் அது இழுத்து செல்லுகின்றது. அதே போல ஒரு வண்டியை, நெல்லையோ காய்கறிகளையோ அறுவடைகளை பெற்றுக்கொண்ட அனைத்து பொருள்களையும் ஏற்றி செல்லுகின்ற அந்த வண்டியிலே இருக்கின்ற பாரம் தான் நம்முடைய சுமை. அந்த வண்டி தான் நம்முடைய வாழ்க்கை. இந்த சுமைகளை எல்லாம் இழுத்து செல்வது இந்த 2 மாடுகள். அன்புக்குரியவர்களே, ஒரு விவசாயி ஒரு ஏற்கலப்பையை பூட்டி ஒரு பக்கம் வலிமையான மாட்டையும் இன்னொரு பக்கம் வலிமை இழந்த மாட்டையும் பூட்டி அந்த ஏற்கலப்பையும் அதில் பொருத்தியே உழுகின்றான். அப்பொழுது அவனுடைய மகன் அந்த தந்தையை பார்த்து, என்னப்போ ஒரு பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கான வலிமையான ஒரு மாடு, இன்னொரு பக்கம் நோஞ்சா மாடு, எப்படி இது இழுக்கும்பா? இழுக்கும். ஏன் தெரியுமா? இதனால் இழுக்க முடியாததை இந்த வலிமையான மாடு சேர்ந்து இழுப்பதற்காகத்தான் ஒரு பக்கம் வலிமையான மாட்டையும் இன்னொரு பக்கம் வலிமை இழந்த மாட்டையும் நான் பூட்டி இந்த நிலத்தை உழுகின்றேன் என்று அந்த
அந்த ஏழை விவசாயி தன்னுடைய மகனுக்கு எடுத்து சொல்லுகிறார். அது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுமக்கின்ற சுமைகளை நம்மால் சுமக்க முடியவில்லை என்றாலும் இதோ நான் இருக்கிறேன் ஒரு பக்கம் வலிமை உள்ளவனாக, உங்களுடைய சுமைகளை நான் சுமக்கிறேன். உங்களால் முடியவில்லையா? வாருங்கள், வந்து என்னுடைய நுகத்தடியை என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். நாம் சந்திக்கின்ற நாம் அனுபவிக்கின்ற சுமைகள் பல இருக்கலாம். அவதூறாக இருக்கலாம், அல்லது உயிர் பயமாக இருக்கலாம், குடும்ப கஷ்டமாக இருக்கலாம், கடன் சுமையாக இருக்கலாம், நாம் உரிமை இழந்தவர்களாக இருக்கலாம். அதிலும் குறிப்பாக இயேசுவை நம்பி இயேசுவின் வழியிலே இயேசுவை சார்ந்து, நான் நேற்று சொன்னது போன்று இயேசுவை சார்ந்து இயேசுவின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து நம் உள்ளத்திலே எந்த வஞ்சம் வறுமம் எந்த விதமான இந்த தீய எண்ணங்களையும் வைத்து கொள்ளாமல் இதயம் திறந்தவர்களாக ஒரு வெள்ளை மனம் படைத்தவர்களாக எதையும் இயேசுவின் வழியிலே வாழ வேண்டும் செய்ய வேண்டும் என்று வாழ்வர்களுக்கு நிறைய சுமைகள் வரும். நம்மால் பயன்பெற்றவர்கள் கூட பகையாளியாக மாறுவார்கள், நம்மை ஒதுக்கி தள்ளுவார்கள், பிழைக்க தெரியாதவன் என்று சொல்லுவார்கள். இயேசுவை நம்புவதனால் நமக்கு பல சவால்களும் சங்கடங்களும் நமக்கு வரும். அதனால் வருகின்ற சுமையை கண்டு நீங்கள் சோர்ந்து விடாதீர்கள். நான் உங்களோடு இருக்கிறேன், இதோ வாருங்கள், உங்களுடைய சுமையை சேர்ந்து நான் சுமக்கின்றேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அழைப்பு விடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் ஒரு மாபெரும், அதிலும் குறிப்பாக திரு அவையிலே ஒரு மாபெரும் மாற்றம் வருவதற்கு வித்திட்டவர் யார் தெரியுமா? நம்முடைய புனிதர் 23ஆம் அருளப்பர் ஜான் பால் த 23rd. அவருக்கும் இந்த வேளாங்கண்ணி திருத்தலத்துக்கும் ஒரு உறவு உண்டு. என்ன தெரியுமா? 23ஆம் அருளப்பர் தான் இந்த வேளாங்கண்ணி மாதா திருத்தலத்தை பசிலிக்காவாக உயர்த்திய திருத்தந்தை அவர். அந்த திருத்தந்தை இந்த திரு அவையிலே ஒரு பெரிய மாற்றம் வர வேண்டும் என்று நினைத்தார். அந்த மாற்றத்திற்கு வித்திட்டவர் அவர்தான். அதனால் அவருக்கு ஏராளமான எதிர்ப்புகள் வந்தது. சும்மா எளிதாக அவர் செய்துவிடவில்லை. ஆண்டவர் அவருக்குள் வந்திருக்கிறார், அவருக்குள் அந்த சிந்தனையை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை சார்ந்திருந்ததால், ஆண்டவரை நம்பி இருந்ததால், எதையும் தன்னுடைய உள்ளத்திலே தீய எண்ணங்களை எல்லாம் தேக்கி வைத்து கொள்ளாமல் இந்த திரு அவைக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தவர், இதோ நம்முடைய திரு அவையின் ஜன்னல்களை நாம் திறந்து விடுவோம், தூய்மையான காற்று உள்ளே நுழையட்டும் என்று 2ஆம் வத்திக்கான் சங்கத்திற்கு வித்திட்டவர் 23ஆம் அருளப்பர். அன்புக்குரியவர்களே, அதனால தான் இன்று நீங்கள் என்னை பார்க்கிறீர்கள், நான் உங்களை பார்த்து இந்த திருப்பலி நிறைவேற்றுகிறேன். நம்முடைய தாய்மொழியிலே ஆண்டவரை புகழ்கிறோம், போற்றுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் உன்னதமான அந்த அன்பு பலியாகிய கல்வாரி பலியை நாம் நிறைவேற்றி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். இது திருவழிபாட்டிலே ஏற்பட்ட மாற்றம். மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் இந்த திரு அவையிலே நிகழ்ந்திருக்கின்றன, இன்னும் நிகழும். அதற்கு காரணம் வித்திட்டவர் இந்த 23ஆம் அருளப்பர். ஆனால் அவர் சந்தித்த சவால்கள் சங்கடங்கள் பெரும் சுமையாக இருந்தன. அவர் ஒரு நாள் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் இரவு படுக்க போகின்ற பொழுது ஆண்டவரை பார்த்து, My Lord Jesus, this is your church. You safeguard it. You take care of it. இது உங்களுடைய திரு அவை, நீங்கள் ஏற்படுத்திய திரு அவை. இதிலே ஒரு மாற்றம் கொண்டு வர நீங்கள் தான் என்னை உந்தி தள்ளினீர்கள். இதனால் பல எதிர்ப்புகள் வருகின்றன. இது உங்கள் திருச்சபை. இறைவனை சார்ந்து பாருங்க, இயேசுவை சார்ந்து இருந்து அவர் ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது சுமைகள். குறிப்பாக ஆண்டவர் சொல்வது இதுதான், நாம தேவையில்லாமல் நம்மளே வரவழைத்துக் கொள்கின்ற சுமைகளை ஆண்டவர் சொல்லவில்லை. என் வழியிலே நீங்கள் வாழுகின்ற பொழுது, என் வார்த்தையை நீங்கள் வாழ்வாக்குகின்ற பொழுது, என்னுடைய அன்புக்கு நீங்கள் செயல் வடிவம் கொடுக்கின்ற பொழுது, என் அன்னை தெரசாலை போல நீங்கள் வாழுகின்ற பொழுது, இதோ இன்றைய தியான பாடலிலே பாடினார்கள், கடவுளை சுமந்தவள் யாரு? நம் அன்னை மரியா. அவர் யார்? நம்முடைய சுமைகளை எல்லாம் சுமப்பவர். நம்முடைய சுமைகளை எல்லாம் சுமக்கக்கூடிய கடவுளுடைய மகனை சுமந்ததினால் ஆண்டவர் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜி கொடுக்கிறார். என்ன? அவருடைய தாயே தாரை வார்த்து கொடுக்கிறார். இன்று கார்மேல் அன்னையினுடைய திருவிழா. அந்த அன்னையும் நம்முடைய சுமையை சுமக்க காத்திருக்கிறாள். ஏனென்றால் அவள் சுமந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய சுமைகளை சுமக்க இந்த உலகத்திற்கு வந்தவர். அவர் வழியிலே வாழுகின்ற பொழுது நாம் சந்திக்கின்ற அத்தனை சங்கடங்களும் பெரும் சுமைகளாக இருந்தாலும், வாருங்கள், அதிலே நான் பாதியை சுமந்து கொள்கிறேன்.
நீங்கள் மனம் தளர்ந்து விடாதீர்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருகிறேன், உங்களை நான் ஆற்றுப்படுத்துகிறேன், உங்களை நான் தேற்றுகிறேன் என்று ஆண்டவர் மட்டுமல்ல, அவரை சுமந்த அன்பு தாயும் அன்னை மரியாளும் ஆரோக்கியத்தாயும் பல்வேறு நிலைகளிலே காட்சி கொடுத்து பல்வேறு பெயர்களை பெற்ற ஒரே ஜீவன், உன்னதமான ஜீவனும் நம் அருகில் இருக்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களை, ஆண்டவரின் பொருட்டு, அவரை சார்ந்து வாழுகின்ற வாழ்க்கையின் பொருட்டு, அவருடைய நியமனங்களையும் அவருடைய வழிமுறைகளையும் நாம் இந்த உலகத்திலே நிலைநிறுத்த வேண்டும். நம் குடும்பத்திலும் சரி, நாம் வாழுகின்ற எல்லா சூழ்நிலைகளிலும் சரி என்று வாழுகின்ற பொழுது யாராக இருந்தாலும் பல சோதனைகள், பல துன்ப துயரங்களை சந்திப்போம். கவலைப்படாதீர்கள், எல்லா சுமைகளையும் சுகமாக்குபவர், அவரை அண்டிச் செல்வோம். அவர் நமக்கு ஆறுதலும் பலமும் கொடுப்பார். அந்த ஆறுதலிலும் பலத்திலும் தொடர்ந்து அவர் கைப்பிடித்து அவர் வழியிலே நாம் தொடர்ந்து வாழ்வோம். ஆமென். அருள் வாழ்வின் ஆதாரமா என் உயிராக வாழ்வதனால், அருள் வாழ்வின் ஆதாரமா என் உயிராக வாழ்வதனால், இயேசுவே இறைவா உம்மை பணிந்தோம், திருவடி மலர்கள் காணிக்கை தந்தோம். இயேசுவே இறைவா உம்மை பணிந்தோம், திருவடி மலர்கள் காணிக்கை தந்தோம். இறைவா இறைவா அருளினை பொழிவா, இறைவா இறைவா அருளினை பொழிவா. அருள் வாழ்வின் ஆதாரமா என் உயிராக வாழ்வதனால், அருள் வாழ்வின் ஆதாரமா என் உயிராக வாழ்வதனால். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இந்த பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் கார்மேல் மாதாவின் வணக்க நாளிலே நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு தந்தார்.
அவர் வழியாகவே முதுமா அன்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஆர்ப்பரித்து ஒரே குடும்பமாய் பாடுவதாவது. தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு பெறும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர் தேடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மோக்க உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பிலே எல்லா புகழும் எல்லா மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். கடவுளின் திருமகன், நம் கருணை தெய்வம், நம் சுமைகளை எல்லாம் சுகமாக்குவார் என்ற நம்பிக்கையோடு அவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். இதோ எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது விருப்பத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் தரும் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். உள்ளத்துக்கும் உடலுக்கும் பாதுகாப்பளித்து அருமருந்தாகும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். விண்ணகவேந்தன் என்னகமெங்கே வருகின்றார். என்னிலை மாற என்னிலை வாழ எழுகின்றார். விடியலின் கீதங்கள் பாடி விருந்துக்கு வாருங்கள். வியாதிகள் குணமாகும், நமது வாழ்வே சுகமாகும். அன்பாலே நமையாளும் இறைவன் இருப்பே இனிதாகும். விண்ணகவேந்தன் என்னகமெங்கே வருகின்றார். என்னிலை மாற என்னிலை வாழ எழுகின்றார்.
புதிதாய் மன்னா பொழிகிறதே. ஏதோ மாற்றம் நிகழ்கிறது, இறை மனமே இதயம் கமழ்கிறதே. விதையாய் இதயம் விழுகிறதே, 100 மடங்கு பலன் தரவே. உரையின் விருந்து தொடர்கிறது, புது நிறைவில் இதயம் மகிழ்கிறதே. கல்லான மனமெல்லாம் கனியில்லா மரமாகும். கனிவான மனமெல்லாம் கனிகள் தரும் நிலமாகும். வளமாய் வா வளமே வா, ஒளியே அருளி இதயம் வா. விண்ணகவேந்தன் என்னகம் இங்கே வருகின்றார். வருக வருகவே எண்ணிலை மாற எண்ணிலை வாழ எழுகின்றார். எழுக எழுகவே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவை கார்மேல் மலை அன்னையாக நினைவு கூறுகின்ற இந்த நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறையாசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பு மிகுந்த நம் ஆண்டவர் இயேசுவை கையில் ஏந்திட காலமெல்லாம் நமக்காக கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் உங்களையும் இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பால்கார சிறுவனின் பால்குடத்தை பொங்கச் செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்கள் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்கச் செய்வாராக. ஆமென். எழுந்து நடக்க இயலாத சிறுவனை எழுந்து நடக்கச் செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களையும் தோல்விகளிலிருந்தும் துயர்களிலிருந்தும் விடுவித்து எழுந்து நடக்கச் செய்வாராக. ஆமென். போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்து காப்பாற்றிய புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களை துன்பக் கடலிலிருந்து விடுவித்து கரை சேர்ப்பாராக. ஆமென். எல்லா வரங்களையும் எப்பொழுதும் உங்களுக்கு பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் அருள் துணை என்றும் உங்களோடு இருப்பதாக. May Jesus our Lord touch and heal you through the powerful intercession of our beloved mother, Our Lady of Hood, Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் எல்லா சுமைகளையும் சுமந்த இயேசுவையே சுமந்த ஆரோக்கிய அன்னையின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் போகும்போதும் வரும்போதும் இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்குள்ளும் உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு பின்னும் இருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா,
உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா.